பேர் பிறந்த அண்ணா அவருடைய நினைவு நாளில் அவருடைய கைகள் சென்றுவிட்டு திரும்பிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எதிர்வு திசையில் வந்தார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பை தான் அந்த சந்திப்பு நடந்தது என்பதை தெரிவித்துள்ளோம். அந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் எதுவும் பேசணும் தொடர வேண்டும் என்றுதான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் விரும்புகிறார், மக்கள் விரும்புகிறார்கள். இப்ப இபிஎஸ் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது உண்மையாட்டு நீங்க அங்க நினைவீங்களா? அதிமுக தொண்டர்கள் தான், தொண்டர்கள் பலம் தான் அதிமுக. வருகின்ற தேர்தலில் இந்த பலம் தொண்டர்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அதனுடைய முழு வெளிப்பாடு வெளியேறுகிறது. அதாவது நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு பெல்ட்டில் நடக்குது. கொங்கு பெல்ட் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலே கோட்டை. இந்த கோட்டையில் நீங்கள் இப்பொழுது தினகரன் அவர்கள் நன்மையாக நிற்கின்ற வேட்பாளரை போட்டியிடுங்கள். உங்களுடைய வாக்குகள் சிதறக்கூடாது. நீங்கள் ஆதரவு தந்தால் இரட்டை சின்னம் தற்காலிகமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதரவு தந்தால் இரட்டை சின்னம் வெற்றி வருகிற வாய்ப்புகள் இருக்கும். கணிப்பின் அடிப்படையில் என்ற நாங்கள் வாபஸ் பெற்றோம். ஆனால் முடியல. ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாச இரட்டையில் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை. மக்கள் விரும்புவதை தொண்டர்கள் விரும்புவது. என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடித்துதான் இருக்கோம் இருக்கிறோம். அது சந்தேகத்துக்கு இடமில்லை. பழனிசாமி விலகி போயிட்டார். பேசுவதனுடைய முழு வழியும் இன்னும் ஒரு இடங்களில் பொதுவாக நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுக எதிர்த்த மாதிரி இருக்கலாம். இல்ல, நாங்க இந்த 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து 10 ஆண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலையான நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நின்றிருக்கிற இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்ற அந்த நிர்வாக திறமை பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய கூட்டணியில் தொடர்ந்து 3ஆம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். என்டிஏ கூட்டணியுடைய தலைமையில் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதாக ஒரு பேச்சு. அதே நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு பாரதிய ஜனதா நாங்க அந்த கூட்டணி தான் இருக்கோம். இவர்தான் விலகி போயிட்டாரு. தேசியங்கள் அடிப்படையில் பத்திரிகை செய்தி வருது. பழனிசாமி அவர்கள் நாங்கள் இல்லை, இப்பொழுது கூட இல்லை, 2026 வரை இல்லை என்று சொல்லிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் யாராவது நாங்கள் அவரோட பேசி இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இல்லை. நீங்களாகவே ஒரு மனக்கணக்கு போட்டு கேள்வி ஒன்னே ஒண்ணு சொல்லி கேட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம். 50 ஆண்டு காலம் 20 தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நியமித்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்மயுத்தத்தை நடத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை கூட்டிக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தவழ்ந்து போய் பதவி அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அதிமுக இருந்து எல்லாருமே அப்படிதான் போயிருந்தாங்க. இல்ல, மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேறு. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து பல தியாகங்களை செய்தேன். பல தியாகங்கள் இந்த இயக்கத்துக்கு செய்து தவழ்ந்து 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 போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்?